யாரும் வராதிக்கிறேன். நல்லா பொருள் வராரையா வராரே வராரையா வராரே திமுகவை கருவறுக்க காங்கிரஸை கருவறுக்க வெள்ள போரான் கட்சியின் வெற்றி வேட்பாளர் விவசாய சின்னத்திலே வாக்கு கேட்டு அண்ணன் கட்சியின் வெற்றி சின்னம் விவசாய சின்னத்திலே வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். உங்களிடையே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பொன்னான வாக்குகளை விவசாய சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார். புதிய அரசியல் இதோ வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார். கட்சி வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தபோது இங்கே வந்து தேமுதிகவினர் வந்து அங்கே சுற்றி இருந்தாங்க. தேமுதிகவினர் இருந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டாங்க. அப்போ அந்த காட்சியை பார்க்கும்போது பக்கத்தில் சுற்றி விஜயகாந்த் அவர்களுடைய பாட்டு இதுக்கு தேமுதிகவினுடைய தொண்டர்கள் எல்லாரும் கொடி பிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல ரொம்ப கண்ணியமாக நாம் தமிழர் கட்சியினர் வந்து அமைதியான முறையில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாங்க. அப்போ தேமுதிகவினுடைய தொண்டர்களும் மிகவும் பொறுமையாக வந்து இருந்தாங்க. சீமான் அவர்களை நோக்கி வணங்கியும் அண்ணன் சீமான் அவர்களை நோக்கி வணங்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த மாதிரியான நிகழ்வு தான் அங்கே வந்து நடந்தது. மற்றபடி சின்ன சலசலப்பு கூட நடக்கலை. திமுகவினர் வந்து போராட்டத்திலலாம் ரூபா கொடுக்கறது, நாம் தமிழர் கட்சியினர் தாக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் தேமுதிக தொண்டர்கள் வந்து எவ்வளவு பொறுமையாக சீமான் அவர்களுக்கு வந்து வணக்கம் வச்சு அந்த தேர்தல் பிரச்சாரங்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையை சேர்ந்தவங்க அவ்வளோ பேர் வந்து வந்திருந்தாங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு பாசறையிலையும் பெண்கள் வந்து அதிகமாக ஈடுபட்டிருந்தாங்க. மிகச்சிறப்பாக வந்து ஒழுக்கத்தோடையும் கண்ணியத்தோடையும் இந்த தேர்தல் பரப்புரை வந்து மிகச்சிறப்பாக வந்து நடைபெற்றது.
அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ₹1 கூட பணமே கொடுக்காம தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வருதுன்னா அது நாம் தமிழ் கட்சிக்காக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தா தான் தெருவில் வந்து ஓட்டு கேட்குறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையை சேர்ந்தவங்களும் அதுபோல் நாம் தமிழ் கட்சி உறவுகளும் அதிக அளவில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் களத்தில் யதார்த்தமான உண்மையாக இருந்தது. சீமான் அவருடைய தம்பி தங்கைகளினுடைய கடினமான உழைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுது. ₹1 பணம் வந்து கொடுக்காம கையிலிருந்து அவங்க 1000மோ 2000மோ 3000மோ எவ்வளோ ரூபா பணமோ செலவு பண்ணி பல ஊர்களில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருந்தது மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தினது. இதனால தான் திமுகவினர் வந்து அப்படியே கதறிட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து திமுக வந்து ஒரு ஆளுக்கு காலையில் சாப்பாடு போட்டு மதியம் சாப்பாடு போட்டு நைட்டு சாப்பாடு போட்டு கோட்ரு கொடுத்து பிரியாணி கொடுத்து அவங்களுக்கு வந்து டான்ஸுக்கு இது பண்ணி அவங்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து இவ்வளவு பண்ணியுமே வந்து அவங்களால வந்து கூட்டத்தை வந்து சரியான முறையில் கொண்டு போக முடியலை. ஆனால் நாம் தமிழர் கட்சியினரை பார்த்தோம்னா மக்களே வந்து வியந்து தான் பார்த்தாங்க. இது இந்த பகுதியை பாருங்கள், இது ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியை பார்த்த உடனே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒதுங்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய மகளிர் காசரை பார்த்தோன்னா அவங்களே ஒதுங்குறாங்க. இப்போ போட்டு வண்டி இதே நிலையிலேயே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமா விவசாய சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு இதே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் ஏற்படுத்த போகிற தலைவர் நாளைய தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க போகிற போராட்டம் இதே இந்த வீடியோவில் வந்து கொண்டிருக்கிறார்.